ஒரு மாபெரும் அராஜகத்தை நிகழ்த்தி வந்தார். இந்த அராஜகத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் தமிழக அரசும் தமிழக முதல்வர் அவர்களும் இதை எதிர்த்து மாண்புமிகு சென்னை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். உங்களுக்கு தீர்ப்பு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அப்பீலுக்கு போகலாம், இல்லை நீங்கள் மற்றபடி நீதித்துறையை சார்ந்த எந்த நடவடிக்கைகளும் போகலாம். ஆனால் மாறாக மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நேரடியாகவே நீதித்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அவரை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் அனைவருமே நீதித்துறை எச்சரிக்கிறார்கள். இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆன்மாவாக இந்த தீர்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக இது இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நம்முடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ சார் அவர்கள் சொன்னதைப் போல நீதித்துறை மட்டுமல்ல, எந்த துறையை கேள்வி எழுப்பினாலும், எந்த துறைக்கு அநீதி ஏற்படுத்தாலும், ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டாலும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து நாங்கள் அதனை முறியடித்து பாதுகாப்போம். அந்த வகையில் நீதித்துறையை நீங்கள் கைவித்திருக்கிறீர்கள். நீங்கள் உடனடியாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் அவருடைய அறிக்கையை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் வழக்கறிஞர்கள் நீதித்துறையை காப்பதற்காக தமிழக வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு இவர்களுடைய அராஜகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தமைக்கு தோழர் மில்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்ய நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஐஏஎல் சார்பாக வழக்கறிஞர் முபின் அவர்கள். நீதித்துறையின் மீது பாஜக அரசால் ஏவப்படும் தாக்குதல்களை கண்டித்து இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சக வழக்கறிஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இதுபோன்ற போராட்டங்களில் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் இணைந்து நாம் போராட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கண்டிக்கின்றோம் 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 உச்ச நீதிமன்றத்தை விரட்டி பார்க்கும் காவிகளை நீதித்துறை சுதந்திரத்தில் தாக்குதல் தொடுக்கும் காவிகளை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை பாராளுமன்ற உறுப்பினர் நிதிகாந்த் துபேவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அரசமைப்பு பொறுப்பான குடியரசு துணைத் தலைவர் பதவியில இருந்து கொண்டு சங்கி குரலில் பேசுகின்ற ஜெகதீப் தங்கரே பதவி விலகு குடியரசு துணைத் தலைவர் பதவியை விட்டு உடனே விலகு. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் ஆன்மாவான உச்ச நீதிமன்றத்தை சட்டம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியா தற்குறிகள் தாக்குதல் நடத்துவதை அனுமதியோம், வழக்கறிஞர் அனுமதியோம். பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசமைப்பு சட்டத்தை நீதித்துறை சுதந்திரத்தை வழக்கறிஞர் பாதுகாப்போம். காவிகளின் தாக்குதல் இருந்து பாதுகாப்போம் பாதுகாப்போம். அன்பார்ந்த வழக்கறிஞர்களே, நம்மளாம் இந்த ஹைகோர்ட் வாசல்ல தொடர்ந்து போராடுறோம். வழக்கறிஞர் நலனுக்காக, பொதுமக்கள் நலனுக்காக பல்வேறு போராட்டங்களை முன் வச்சிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அச்சமற்ற சுதந்திரமாக நீதித்துறையில வழக்காடுற உரிமையும் நம்மளுக்கு பாதுகாப்பும் வேணும்னு சொல்லி போராடிய காலம் போய், வழக்கறிஞர் நலனுக்காக போராடின காலம் போய், இப்ப நீதிபதிகள் தன்னோட தீர்ப்பை சுதந்திரமா வழங்கணும் அப்படின்னு சொல்லி போராடுற காலம் வந்துருச்சு. இதுதான் இன்னைக்கு மோசமான நிலைமை. இந்த நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். ரொம்ப கவனத்துல எடுத்துக்கணும். இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துல ஒரு சட்டமன்றத்தை தீர்மானம் ஏற்றி அது ஆளுநருக்கு ஒப்புதல் அனுப்புனா அவர் காலக்கெடுப்புல போடுறாரு. ஆனா தமிழக மக்களுக்கு ஏதாவது பயன்படும் வகையில இருக்குன்னா அது காலக்கெடுப்பு. ஒரே நீட்டு வக்ஃபு சட்டம் போன்றலாம் வந்தா எந்த விதத்துல யாரோட ஒப்புதலும் தங்க உடனே நிறைவேறியது. இதனாலதான் உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசாங்கம் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் இந்த ஆளுநருக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி இவ்வளவு தெளிவா
அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பிரிவு 142 அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இந்த பிஜேபி இந்த பாசிச கும்பலுக்கு ஒரு தீர்ப்பு, அதாவது அயோத்தி தீர்ப்புல பாபர் மசூதி இடிச்சிட்டு அங்க ராமர் கோயில் கட்டலான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தா அது இதே பிஜேபி அரசாங்கம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உச்ச நீதிமன்றத்தை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நீதிபதிகளுக்கு என்ன அடுத்தது வீட்டுக்கு போறது கூட விட மாட்டாங்க. அடுத்தது பணியை நிறைவேறினா கூட அவங்களுக்கு வேற போஸ்டிங் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இது போல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் தமிழக அரசாங்கம் வழக்கு போட்டு இப்படி ஒரு மாபெரும் தீர்ப்பு, 2 பேர் அடங்கிய 2 நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற மிக சிறப்பான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை புரட்டி போடுற விஷயமா தான் நீங்க பாக்குறோம். நீங்க இன்னைக்கு காஷ்மீர்ல இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கீங்க. இந்த நாட்டுல ஆர்டிகல் 370 தூக்கி எடுத்துட்டு பாதுகாப்பு கொடுப்பேன், ஜம்மு காஷ்மீருக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. நீதித்துறைக்கு எப்பொழுது களங்கம் ஏற்பட்டாலும் உடனடியாக களத்தில் நிற்பது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாஜக நீதித்துறையின் மீது ஏவி இருக்கக்கூடிய தாக்குதலை எதிர்த்து இங்கே வழக்கறிஞர்கள் களமாடிக்கொண்டிருக்கின்றோம். பாஜகவை பொறுத்தவரை ஒன்று நீதித்துறையை அதன் கைவசம் வைத்திருக்க வேண்டும். அதற்கு எதிரான நீதித்துறை சுதந்திர